ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மிஸ் கொண்டு வந்திருக்குன்னா லக்கி பாஸ்கர். இந்த படம் வந்து ஒரு மலையாள படம். வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை ஃபேன்ஸுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண முன்னாடி அங்கே ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. ஒதுக்கி வச்ச முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பேங்கில் வேலை கிடைக்கிது கைஸ். அந்த வேலை பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் போதுமான சம்பளம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாத சம்பளம்னால கொஞ்சம் இதாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வண்டி இருக்குது. அதனால் இஷ்டப்பட்டு சொந்தமாக வாங்கின வண்டியை அதுவும் வாங்கி கடனுக்கு வீட்டு ஓனர் வந்து வாங்கி வச்சுக்கிடுவார், நீ காசு கொடுக்காதனால. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேங்கில் வேலை பார்க்கும்போது ஒரு டீம் வந்து ஒரு கெட்டவன் நல்லவர் சொல்லலாம், கெட்டவன்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து எனக்கு பணத்தை பேங்க்லேருந்தே தெரியாமல் எடுத்து கொடு, எனக்கு டீலிங் நடக்குது, உனக்கு டீலிங் நான் பணத்தை பேங்க்லேருந்து தெரியாமல் எடுத்து கொடுத்தேன்னா அதேமாதிரி உனக்கு டபுள் மடங்காக காசு தரேன், நீ அதேமாதிரி தெரியாமல் பேங்கில் மறுபடியும் காசு போட்டுற அப்படி சொல்லி ஒரு டீலிங் பேசுகிறாங்க. அந்த டீலிங்கில் நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறாரு. இப்படி நம்ம நிலமை போகுதுன்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த நாள் கூட கேக் வாங்குறது கூட காசு இல்லை அவர் கையில். சரின்னு அந்த டீலிங்கே அவர் ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னா, அந்த படத்தோட கதையை வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பேங்க்லேருந்து தெரியாமல் அந்த மேனேஜரு ஆஃபீஸ்லாம் தெரியாமல் அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு டீலிங் நடந்துக்கிருக்கு. அங்கே காசு கொடுத்த முன்னாடி அங்கேருந்து டபுள் மடங்கு காசு கிடைக்கும். அதே டபுள் மடங்கு காசு எடுக்கும்போது அது பாதி காசை இவர் எடுத்து வச்சுட்டு பேங்க்கில் எடுத்தார்ல காசு, அதை வாங்கி அதே காசு திரும்பி வச்சுருவார். அவர் லைஃப் அதே மாதிரி நினச்ச மாதிரி அந்த எடுத்து கொண்டு போனாங்களே ஒரு ஓனர் வந்து வண்டி, அதே வண்டி திரும்பி வாங்கிடுவார் காசு கொடுத்து. அதுமாதிரி இவர் ரிச்சாக நல்லா காசுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காசை பார்த்தோன்னா ஒரு கை ஓடல காது ஓடல. அதுமாதிரி கொஞ்சம் காசு வந்துச்சா பகவானவர் பற்றி அது மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டீலிங் இருக்குது கைஸ். அந்த மேனேஜர் வந்து ஒரு ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டீலிங் இருக்குது. அந்த டீலிங் முடிச்சு கொடுத்தாருன்னா நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு டபுள் மடங்காக காசு கிடைக்கும். அதோட நம்ம வேலையை நிப்பாட்ட போகிற மாதிரி பேசியிருப்பாங்க. சரி, நான் அந்த டீலிங்கே அந்த பேங்க்லேருந்து தெரியாமல் ஒரு 2 கோடியை வந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு டபுள் கோடியை கிடைக்கும்ல, அந்த டபுள் கோடியை வந்து வச்சலான்னு நினைப்பாரு. அது மாதிரி அந்த காசு எடுத்துகிட்டு வரும்போது அந்த பேங்க்லேருந்து செக்கிங் நடக்கும் கைஸ். அந்த ரவுண்டு மேனேஜரு அப்புறம் போலீஸ்லாம் இருக்குது. அந்த மாட்டினோம்னா ஒரு வருஷத்துக்கு தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அந்த பணத்தை மறுபடியும் எப்படி பேங்க்ல வைக்க போகிறாரு வந்து அந்த படத்தோட கதையாச்சுக்காக கொஞ்சம் சீரியஸாக போர் அடிக்காமல் அந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த பணத்தை போய் வச்சாரா இல்லையா, அந்த அந்த படத்தோட கதையாகிடுச்சு. லாஸ்ட்டில் அந்த பேங்கை வந்து மேனேஜர் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல போய் மறுபடியும் அதே காசை எடுத்ததுனால அதே காசையும் திரும்பி வச்சுருவாரு. இது இந்த படத்தோட கதையை கேஸ். லாஸ்ட்டில் அவர் பணக்காரர் ஆயிடுவார். இது இந்த படத்தோட கதை கேஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, மூவிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.